தரிசனம். பகுதி 136. கலியனும் காவிரியும். திருமங்கையாழ்வாருடைய தை அமாவாசை மங்களாசாசன வைபவத்தை ஆழ்வார்கள் தரிசனத்திலே தரிசித்து வருகிற நாம் தற்பொழுது மஞ்சள் குளி மண்டபம் என்கிற இடத்திலே இருக்கிறோம். அடியனுக்கு பின்னே தெரிகிற இந்த மண்டபம் சம்பிரதாயத்திலே ரொம்ப முக்கியமானது. திருநாங்கூர் திவ்ய தேசத்து எம்பெருமான்களை வணங்க வேண்டும் என்கிற பாரிப்போடே புறப்படுகிற ஆழ்வார் திருக்காவளம்பாடி கண்ணனை தானும் திருவடி தொழுது மேலே திருமணிக்கூடம் என்கிற திருத்தலத்துக்கு எழுந்தருளுகிறார். அங்கே வரதராஜனாய் பகவான் சேவை சாதிக்கிறான். வரதன் என்னாலே சம்பிரதாய பெருமாளாயிற்றே, திருமங்க மன்னனுக்கு நிதி கொடுத்தவராயிற்றே. இன்றைக்கும் காஞ்சிபுரத்திலே சேவை சாதிக்கிற திருமங்க மன்னன் தேவப்பெருமாள் பணம் காசு கொடுத்தார் என்பதை நமக்கு நிரூபிக்கும் விதமாக கையிலே ஒரு மணியைத்தானும் பிடித்துக் கொண்டு சேவை சாதிக்கிறார். வரதன் இல்லை என்று சொன்னால் சம்பிரதாயத்துக்கு திருமங்கையாழ்வார் இல்லை. அந்த திருமங்க மன்னன் காஞ்சி தேவப்பெருமாளிடத்தே அபாரமான அன்பு உடையவர். திருமணிக்கூடத்துக்கு வந்து சேர்ந்து தன்னுடைய மனம் கவர்ந்த வரதராஜனை சேவித்து மகிழ்கிறார். ஆழ்வாருடன் கூட திருமணிக்கூடம் வரதராஜனை நாமும் திருவடி தொழுவோம். தரிசனம் காண வாருங்கள் ஆழ்வார்கள், தரிசனம் காண வாருங்கள். ஆழ்வார்கள் தரிசனம் இடைவேளைக்கு பிறகு.